சப்பா எவ்வளோ நேரம் தான் குளிக்கிறாங்க. நான் கூட குளிச்சு கிளம்புறதுக்கு இவ்வளோ டைம் எடுக்கல. ஹே வந்துட்டேன்டி, ஓவரா கத்தாத. என்ன சக்தி, இன்னைக்கு மறு வீட்டுக்கு அழைச்சிருக்காங்க, நம்ம அங்க போகணும். நீங்களே இப்படி லேட் ஆக்கிட்டு இருந்தீங்கன்னா ஏய் குதிரவாளி, போலாண்டி, வீடு இங்க தானே இருக்கு. ஏன் இவ்ளோ அவசரப்படுற? உங்களுக்கு என்னப்பா, நீங்க உங்க வீட்லயே தான் இருக்கீங்க, நீங்களா சொல்ல வேண்டியதுதான். என்னைய மாதிரி அம்மா அப்பா வீடு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தா தெரியும் உங்களுக்கு. சரிங்க செல்லம், கோச்சுக்காதீங்க. சாரியில எவ்வளோ அழகா இருக்க தெரியுமாடி என் அழகு பொண்டாட்டி. கொஞ்செல்லாம் போதும், கிளம்புங்க. என் பொண்டாட்டி அழக கொஞ்ச நேரம் ரசிக்க விடுறியா? ஏண்டி இப்படி அவசரப்படுத்துற? ரசிக்கிறதெல்லாம் அப்புறமா ரசிச்சுக்கலாம், இப்பவே சாஞ்சிட்டா எப்படி? ஏய் குதிரவாளு, இப்ப வா. அதெல்லாம் எப்பவோ சாஞ்சாச்சு. ஆஹா, அப்படியா? ஹே நம்புடி, இதுல என்ன டவுட் உனக்கு? நம்பிட்டோம். அது எப்படி உன் கண்ணுல இவ்ளோ அழகா மை தீட்டி வச்சிருக்க? கண்ணாலேயே காதல சொல்றியேடி. போதும் சக்தி. உண்மையாவே ரொம்ப அழகா இருக்க. நான் ஒன்னு கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்றீங்களா? என்ன வேணா கேளு. என்ன வேணா கேட்கலாமா? ஐயோ, நீ கேக்குறத பார்த்தா ஏதோ ட்விஸ்ட் வச்சிருப்ப போலயே. ட்விஸ்ட்லாம் இல்ல. சரி கேக்குறேன், என்னைய மாதிரி இன்னொரு பொண்ணை பாத்தீங்கன்னா என்ன செய்வீங்க? என்னடி இது கேள்வி? சொல்லுங்க சக்தி ப்ளீஸ். என்னையே மாதிரி உங்க லைஃப்ல இன்னொரு பொண்ணு வந்தா என்ன செய்வீங்க? யாராச்சும் பொண்ணு இருக்க பூவை விட்டுட்டு முள்ளு இருக்க பூவை போய் தொடுவாங்களா? நீ என் தங்கும் குதிரவாளு, இந்த மாதிரி சந்தேகம்லாம் உனக்கு வரக்கூடாது. நல்லா பேசுறீங்க சக்தி. ஆசைக்கு மயங்காத ஆண்கள் யாராவது இருக்காங்களா என்ன? இப்ப சொல்றேன், நல்லா கேட்டுக்கோடி. ஆசைக்கு அடிபணியாம இருக்கிறதும் ஆம்பளைங்களோட வீரம் தான். எப்பவும் இந்த சக்தி மனசுல நீ தாண்டி இருப்ப. லவ் யூ சக்தி. லவ் யூ டி பொண்டாட்டி. இந்த மாதிரி கேள்விலாம் யோசிக்கிற உன் மூளையை என்னதான் செய்யவோ. ஏயா சக்தி, காரு. உள்ள வாங்கத்த. என்னம்மா? சக்தி, நீ என்ன துண்டோட நிக்கப்பா? கிளம்பலையா உன் மாமியா வீட்டுக்கு? கிளம்பணும்மா, இப்பதான் குளிச்சுட்டு வந்தேன். அவ காலையிலேயே குளிச்சு கிளம்பி எடுத்து பெறப்பிட்டு நிக்கா, நீ என்ன இப்பதான் குளிச்சுட்டு வந்தீங்க? மறு வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்டு இருக்காவ, காலம்புற குளிச்சு எடுத்து கிளம்ப வேண்டாமா? நல்லா சொல்லுங்க, இன்னைக்கு பார்த்து லேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோ இப்ப போய் ட்ரெஸ் மாத்த போறேம்மா. என்ன விஷயமா வந்த? நீ போய் மாத்து போ, நான் அவட்ட பேசதான் வந்தேன். சரிம்மா. அத்தை சொல்லுங்க. மருமவுல, நான் இந்த பக்கத்துல நம்ம கடை இருக்குல்ல, அங்க இபி ரீடிங் எடுக்காவ, நான் போய் காமிச்சு கொடுத்துட்டு வாரேன். சரிங்க, போயிட்டு வாங்க. பூட்டி தானே இருக்கு அந்த கடை? ஆமா, 2 மாசம் ஆள் வரல, பூட்டி தான் கிடக்கு. இருந்தாலும் ரீடிங் எடுக்கணுமா, ஒரு புது பையன் வந்திருக்கான் பாத்துக்க, அதனால போய் பார்த்துட்டு வாரேன். பழைய பையன்னா சொன்னா கேட்டுக்குவான், புது பையனால பார்த்தே தீரணும்னு நிற்கான். சரிங்க, போயிட்டு வாங்க. தோசைக்கு நினைய பொண்ணு பார்த்துக்க, தோசை மாவு இல்லை. நீங்க போயிட்டுனாலும் சாயங்காலம் வந்துடுவீங்களா? தங்க மாட்டீங்களா? ஆமாத்த, தங்க மாட்டோம், சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். அப்ப சரி, தோசைக்கு மட்டும் அரிசி உளுந்து நினைய போட்டுருமா, நான் வந்து மாவாட்டி வச்சுக்கிறேன். சரிங்க. சரி மருமவளே, அப்ப பாத்துக்க. அந்த பையன் வெளில தான் நிக்கானா, போயிட்டு வரேன். பார்த்து போயிட்டு வாங்க. ஐயோ, தோசைக்கு எவ்வளோ அரிசி போடணும் உளுந்து போடணும்னு கேட்கலையே. சரி, அம்மாக்கு கால் பண்ணி கேட்டுக்குவோம். எப்பப்பா, தியானத்திலேயே கொடூரமான தியானம் இந்த மத்தியானம் தான். 12 மணி ஆனாலே ஒரு வேலையும் ஓட மாட்டுக்கு. எப்படா வந்து படுக்கலான்னு தான் தோணுது. அது சரி, மல்லாக்க படுத்து இப்படி விட்டத்தை பார்க்குறதுலையும் என்ன ஒரு சுகம். ஒரு மணி நேரம் நல்ல ரெஸ்ட் எடுப்போம்,
அப்புறம் போய் வேலையை செஞ்சுக்குவோம். எவ்வளோ? ஹூஸ் த டிஸ்டர்பன்ஸ்? விளக்கமாத்து கட்ட சோத்த அடுப்புல போட்டுட்டு குழம்பையும் கூட்டி வச்சுட்டு பாத்துக்கன்னு சொன்னா அங்க பொங்கி பொங்கி ஊத்திக்கிட்டு இருக்கு. உன் சௌரியத்துக்கு வந்து படுத்து கிடக்க என்ன? ஏன் அத்தை கிழவி, சோறு தானே வச்சீங்க, இதை ஒரு ஆள் நின்று பார்க்கணுமா? அதான் நான் பாட்டுக்கு போட்டு வந்து படுத்துட்டேன். தலையை திரிக்கிருவேன். சோறு பூரா வடிஞ்சு அம்புட்டு கீழே சிந்தி கிடக்கு அடுப்புல. சோறை அடுப்புல போட்டுட்டு உங்களுக்கு வெளியில என்ன வேலை? வெளியில என்ன வேலையா? குழம்பு பொடி வாங்க போனேன். குழம்பு பொடி என்கிட்ட கொடுத்தா நான் வாங்கிட்டு வர போறேன். இதுக்கு உங்களை யாரு கடைக்காலையே சொன்னா? செவிட்ட பேத்துருவேன். வாயில இருக்க பல்ல பூரா தட்டி போடுவேன். எதிர்த்து எதிர்த்து பேசிட்டாலும் சொன்னா உனையதான் கடைக்கு அனுப்புனா எங்கேயாவது பரதேசம் போயிடுறியே. எல்லாம் என் மவங்காரனை சொல்லணும். நீ பண்றதுக்கெல்லாம் அவனும் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்காம்ல. இந்த கிழவிக்கு என்னதான் பிரச்சனையோ, நம்ம ஒரு 2 நிமிஷம் கை காலை நீட்டி படுத்துடக்கூடாது. என்ன கப்பல் கவுந்துட்டோ? கணத்துல கைய வச்சுட்டு உட்காந்துட்ட. இப்ப என்னதான் உங்களுக்கு செய்யணும்? படுத்தாலும் குத்தங்கிறிய, உட்காந்தாலும் குத்தங்கிறிய. நான் வேணா தரையில நீச்சல் அடிச்சுக்கிட்டே இருக்கட்டுமா? உங்க அம்மா வீட்டுல போய் தரையில நீச்சல் அடி, இல்லனா வானத்துல பாரு. யாரு வேணான்னு கேட்டா? என் வீட்டுல இருந்தனா ஓ சௌரியத்துக்குலாம் இருக்க முடியாது. என் சொல் பேச்சு கேட்டு இருக்கணும். நல்லா இருக்கு நல்லா இருக்கு. இல்லனா என்ன பண்ணுவீங்க? இருக்க முடியலன்னா உங்க அம்மா வீட்டுக்கு துணியெல்லாம் அள்ளி வச்சுட்டு ஓடிரு. ஓடுவாங்க. என் புருஷன் இங்க இருக்கச்சுல நான் இங்க இருக்காம எங்க அம்மா வீட்டுக்கு போகணுமாமே? நல்லா இருக்கு உங்க நியாயம். இந்த மாதிரி ஒரு மருமவளை எங்கேயும் பார்த்தது கிடையாது. 5 நேரம் நல்லா திங்கணும் தூங்கணும். மத்தபடி ஒரு துரும்ப கூட நவுட்டி வச்சிட மாட்டா. வேலை சொன்னா என்ன செய்யவா மாட்டேன். என்ன வேலை செஞ்சாலும் அதுல குத்தம் கண்டுபிடிக்கிறிய. பிறவி எங்கோடி வேலை செய்யறதுக்கு? குத்தம் கண்டுபிடிக்காத அளவுக்கு செய்யணும் மருமவளே. போ, வீட்டுக்கு பின்னாடி செத்தையா கிடக்கு, வாரில் எடுத்து தூத்து போடு. சின்ன பொண்ணு, எங்க ஹரி, என்ன இப்ப வந்திருக்கீங்க? ஒரு வேலையா வந்தேன். கிளம்பு, வெளியில போகணும். வெளியில போறோமா? ஆமா சின்ன பொண்ணு, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ். எங்க என்ன சொல்றீங்க, உண்மையாவா? உண்மைதான், கிளம்பு. எங்கெங்க போறோம்? சர்ப்ரைஸ்னு சொல்லிட்டேன், மறுபடியும் எங்க போறோம்னா? கிளம்புறீங்க, கொஞ்சம் உட்கார்ந்துருங்க. அத்தை வேற வேலை சொல்லியிருக்காவல, பின்னாடிலாம் தூத்து போடணுமா? அம்மாட்ட நான் பேசிக்கிறேன், நீ போய் ரெடி ஆயிட்டு வா. சரிங்க. கடவுளே, என்ன சர்ப்ரைஸ்ன்னு தெரியலையே. இந்த மனுஷன் வேற ரொம்ப நாள் கழிச்சு சர்ப்ரைஸுங்கார. என்னவா இருக்கும்? நகை எதுவும் வாங்கி தர போறாரா? ஹலோ, எம்மா லைன்ல இருக்கியா? இருக்கேன் டி. அரிசி போட்டியா? ஆமாம்மா, நீ சொன்ன மாதிரி 5 கப்பு ரைஸ் போட்டேன். உளுந்து எவ்வளோ போடணும்? உளுந்து 1 கப்பு. தலையை தட்டி போட்டுட்டி. தலையை தட்டி போடணுமா? காரு, நீ கிளம்பி வா. உளுந்தையும் நல்லா களைஞ்சி ஊற வையாட்டுமா? நான் வைக்க அப்பா கூப்பிட்டுட்டே இருக்காவ. ஹலோ எம்மா, ஹலோ ஹலோ. கட் பண்ணிட்டா. உளுந்து அதே கப்பில் அளக்கணுமா இல்லை வேற கப் எடுத்து அளக்கணுமான்னு தெரியலையே. சரி, நம்ம கையில் வச்சிருக்க உளுந்தையே போட்டுருவோம். உளுந்து எத்தனை கப்பு போடணும்? ஐயோ, அம்மா அதை சொல்லாமல் விட்டுட்டாலே. அரிசி அளவுக்கு உளுந்து போட மாட்டாங்க. சரி, அம்மா தலையை தட்டி தானே போட சொன்னா, தலையை தட்டிட்டு போடுவோம். அப்பதான் தோசை ஒழுங்கா வருமோ என்னமோ. தலையை தட்டியாச்சு, இப்போ ஊற போட்டுட்டு கிளம்புவோம். இந்தாங்க சார், நீங்க கேட்ட ஃபைல். எல்லாம் செக் பண்ணீங்களா? இதுல எதுவும் பெண்டிங் இல்லையே? முடிச்சிட்டேன் சார், மேடத்திட்ட காட்டிட்டு தான் கொண்டு வரேன். சரி, மெயில் செக் பண்ணுங்க. ஓகே சார். சீக்கிரம், பாஸ் வராரு. எந்த பெண்டிங் ஒர்க் இருக்கக்கூடாது. ஓகே சார். மேடம், எனக்கு ஒரு டவுட், இதை மட்டும் கொஞ்சம் கிளியர் பண்றீங்களா? சொல்லுங்க விக்னேஷ். இந்த மெயில் ஒர்க் மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சிருங்க மேடம். இப்போ ஒர்க் இருக்கு, ஈவினிங் பார்க்கலாமே. ப்ளீஸ் மேடம், என்னோட சிஸ்டத்தில் ஒர்க் ஆக மாட்டேங்குது, கொஞ்சம் சீக்கிரம் அனுப்புங்க. வெயிட் பார்க்குறேன். என்ன ஆஃபீஸே பரபரப்பாக சுற்றிட்டு இருக்கு? துளசி மேடம், உங்களுக்கு விஷயமே தெரியாதா?
பாஸ் இன்னைக்கு ஆஃபீஸ் வராங்க. அப்படியா? என்ன விஷயமா வராங்க? என்ன மேடம் காமெடி பண்ணுறீங்களா? 3 மந்த் ஃபாரினுக்கு முக்கியமான ஒர்க் விஷயமா போனாங்க. அதுக்குன்னு அவங்க ஆஃபீஸ்க்கே வரமாட்டாங்கன்னு ஆயிருமா? சும்மா தான் கேட்டேன் விக்னேஷ். உங்க மெயில் சென்ட் ஆயிடுச்சு, போய் செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ துளசி மேடம். நேற்றுலேருந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். இந்த மேனேஜர் மண்டையன் வேற ரொம்ப கத்திக்கிட்டே இருக்கான். இன்னைக்காவது திட்டு வாங்காம தப்பிச்சிங்களே. சரி, உங்க பிளேஸ்க்கு போங்க. ராஜேஷ் சார், பாஸ் ரீச் ஆயிட்டாங்க. இன்னும் 10 மினிட்ஸ்ல இங்க வந்துருவாங்க. அவங்க டேபிள் இந்த ஃபைல் எல்லாம் கொண்டு வச்சிருங்க. அரேஞ்ச்மெண்ட்லாம் கரெக்டா இருக்கா? இன்னைக்கு சீக்கிரமாவே வந்து எல்லாம் ரெடி பண்ணேன். நைட்லாம் தூக்கமே இல்ல. அக்கவுண்ட்ஸ்லாம் பாத்தீங்களா? பார்த்துட்டு தான் இருக்கேன் மேடம். டேபிள் அரேஞ்ச்மெண்ட்லாம் கரெக்டாக இருக்கு. சரி, ஓகே. லஞ்சுக்கு அப்புறம் மீட்டிங் இருக்கு. எல்லா ஸ்டாஃப் கிட்டயும் இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஓகே மேடம். நேற்று வச்சிருந்த ஃபைல்லாம் முடிச்சிட்டிங்களா? எஸ் சார், உங்க டேபிள நேத்தே சப்மிட் பண்ணிட்டேன். ஓகேம்மா, நான் பார்க்கல, செக் பண்ணிட்டு கூப்பிடுறேன். இன்னைக்கு பாஸ் வராங்க, எல்லாம் கரெக்டாக இருக்கணும். ஓகே சார். லஞ்சுக்கு அப்புறம் மீட்டிங் இருக்கு, எல்லாத்தையும் சொல்லிருங்க. ஓகே சார். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம ஜானு தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்பதான் நான் எப்ப வீடியோ போட்டாலும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். நீங்களும் மிஸ் பண்ணாம பார்க்கலாம். தேங்க்யூ.